Thursday மார்னிங் பாப்பா லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாங்களா? எப்போவுமே ஃப்ரெஷ் பேட்ச் மாவாட்டையில் அதுக்கு அடுத்த நாள் அவங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு இட்லி தான் வச்சு விட்டுட்ருக்கேங்க. பெரிய இட்லியாக கொடுக்கறதுக்கு பதிலாக பைட் சைஸ் இட்லி, அதாவது மினி இட்லியாக கொடுத்தா லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வருங்க. 1 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி எடுத்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இட்லிலையும் படுற மாதிரி மேலே மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடுவேங்க. எண்ணெய் மேலால் அப்ளை பண்ணுறதுனால இட்லியுமே வந்து வறண்டு போகாதுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாம்பாருமே வந்து பேக் பண்ணியிருந்தேங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு வேர்க்கடலை அவிச்சு தனியாக பேக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது போக இன்னொரு ஸ்நாக்ஸுமே வந்து ஈவினிங் டைமுக்கு பேக் பண்ணுங்க. அதுக்கு வந்துட்டு பிஸ்கெட்ஸ் வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வந்து முடிஞ்சுதுங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஸ்கூலில் ரெட் ட்ரெஸ் டே. ஸோ எல்லாரையும் வந்து ரெட் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க. கேஜி மட்டும்தான், அதனால் பாப்பா வந்து ரெட் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயாச்சு. நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்குதுங்க. இப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிளான்ஸுக்கு டாட்டா சொல்லிட்டு தான் வந்து போகிறாங்க. லாங் வீடியோ வந்துட்டு மண்டே வந்துருங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாய்.